வந்து அன்போட நடவடிக்கையெல்லாம் பார்த்துட்டு மனசு கஷ்டப்பட்டு யோசிச்சு பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து கார்த்திக் கிட்ட கண்மணி வந்து கேட்குறாங்க, எதனால் அன்பு வந்து இப்படி நடந்துக்கிறாரு, எனக்கு ஒன்றுமே புரியல. அவர் யார்கிட்டயோ பேசுகிறாரு, மெசேஜ் பண்ணுறாரு, எனக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் வந்து அவரே தனக்கு தானே சிரிச்சுக்கிறாரு. இதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதை கேட்டுட்டு வந்து மனசு உள்ளே சிரிக்கிறாரு நம்ம கார்த்திக். என்னன்னு நீங்கள் உங்களுக்காக தான் இவ்வளவும் பண்ணிகிட்ருக்கான், அதை புரியாமல் வந்து நீங்கள் கவலைப்பட்டுட்ருக்கீங்க. இப்போ எப்படி நான் இதை பற்றி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. என்ன கார்த்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன்னொன்னே, சரி விடுங்க, நீ என்ன விஷயம்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சீக்கிரமாக கண்டுபிடிச்சி சொல்லு, என்னால் இதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. அவர் என்னை விட்டுட்டு போனார்னா என்னால் தாங்கிக்க முடியாது. அவர் வந்து எதுவுமே தப்பான விஷயத்துக்கெல்லாம் போகல. அவர் கண்டிப்பாக வந்து இப்படிலாம் பண்ண மாட்டார். என்ன நீ அண்ணனை பற்றி இப்படிலாம் யோசிக்கிறீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கார்த்தி அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு கார்த்தி வந்து நம்ம அன்புக்கிட்ட போய் பேசுகிறாரு. அண்ணி தேவையில்லாமல் கவலைப்படுறாங்க, என்ன ஒன்றால் தான் அப்படின்னோடனே, என்ன சொல்கிறடா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் பின்ன என்ன, நீ பண்ணுற வேலைலாம் அப்படி இருக்குண்ணா, நீ சும்மாவே இருக்க மாட்டேங்கிற. அன்னிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறன்ற பேரில், லவ் ப்ரப்போஸ் பண்ணுறன்ற பேரில் வந்து அன்னிக்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறா, அண்ணி பயப்பட மாட்டாங்களா? அண்ணி ரொம்ப பயந்து போகிறாங்க, எங்கே வந்து அவங்கள விட்டு நீங்கள் விலகிடுவோன்னு ரொம்ப பயப்படுறாங்கண்ணே அப்படின்னோடனே, நான் எப்படிடா கண்மணி விட்டு விலகுவேன்? கண்மணிக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டா போச்சு. அப்போ தெரியும்ல நான் அவள் எவ்வளோ விரும்புகிறேன், என் மனசு ஃபுல்லாக அவள் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அண்ணி வந்து எதாவது தவறான முடிவுக்கு போயிட்டாங்கன்னா நீ என்னடா சொல்கிற? இல்லை உன்னை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டு யோசனை பண்ணிவிட்டு ஏதாவது தவறான யோசனை பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னோடனே, அதுவும் யோசிக்க வேண்டியதுதான். அன்னிக்கிட்ட போயிட்டு நான் ஒன்று தான் விரும்புகிறேன், வேறு யாரும் என் மனசில் இல்லை சொல்லுனேன் அப்படின்னோடனே யோசிக்கிறாரு. சரிடா நான் போய் பேசி பார்க்குறேன், வேறு மாதிரி ஏதாவது சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. என்ன கண்மணி என்ன ஒரே டென்ஷனாக இருக்க அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை, எனக்கு உங்களை பற்றி ஒரு விஷயம் கேட்டாகணும். என்ன விஷயம் சொல்லு கண்மணி அப்படின்னோடனே, இல்லை அன்பு, நீங்கள் யார்கிட்டயோ பேசுகிறீங்க எனக்கு நல்லா தெரியும், ஆனால் நான் வந்தோடனே வந்து மறைச்சிட்றீங்க, யாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிடுங்க அப்படின்னோடனே சிரிக்கிறாரு. நான் யாருக்கு அனுப்ப போகிறேன்? என்ன கண்மணி நீ இப்படி இல்லாமல் யோசிப்பேன் அப்படின்னோடனே, நான் உனக்கு தாண்டி எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுறேன், உன்னை அந்த அளவு லவ் பண்ணுறேன்டி, நீ தாண்டி எனக்கு முக்கியம், நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன்டி, அந்த நிமிஷத்துக்காக நான் காத்துட்ருக்கேன்டி அப்படி சொல்லிட்டு மனசில் யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன அன்பு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோடனே, நான் வேறு யாருக்கு பண்ண போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதாவது கஸ்டமருக்கு பண்ணியிருப்பேன், அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கியா கண்மணி? இங்கே பாரு கண்மணி, உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தோள் மேலே கை வைக்கிறாரு. இங்கே பார், இந்த உலகத்தில் சில விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிறது எல்லாமே பொய்யாக தான் இருக்கும், மனசு சொல்கிறத மட்டும்தான் நம்ம கேட்கணும். என் விஷயத்துலேயே அது நிறைய நடந்திருக்கு. ஏன் உன்னை பற்றி நிறைய விஷயங்கள் நான் தவறாக புரிஞ்சுருக்கேன், அதுக்கப்புறமாவே நான் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் நானே பார்த்துருக்கேன் என் கண் கூட அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு நடந்த விஷயங்களெல்லாம் பற்றி. அதனால தான் சொல்கிறேன், கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய், இது உனக்கு தெரியும்ல அப்படின்னோடனே, எனக்கு தெரியுங்க, இருந்தாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குது. சரி நான் வந்து உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், இப்போ மட்டும் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்குது, அதுக்காக தான் இது எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சர்ப்ரைஸ் என்ன கூடிய சீக்கிரம் உனக்கு நான் சொல்லுவேன் அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு என்ன சர்ப்ரைஸாக இருக்கும்? சரி அந்த சர்ப்ரைஸ் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா இல்லை கஷ்டத்தை கொடுக்குமா? சந்தோஷமோ கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் அந்த டைமில் தெரிஞ்சிட போகுது அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. அதை கேட்டுட்டு என்ன இவர் இப்படி சொல்கிறாரு, அப்போ சந்தோஷமான சர்ப்ரைஸ் இல்லையா, ரொம்ப கஷ்டமான சர்ப்ரைஸாக இருக்குமோ? ஒரு வேளை அவர் வேறு யாரையாவது, ஐயோ அது என்னால் தாங்கவே முடியாது, அப்படி எதுவும் நடக்கவே கூடாது, கடவுளே அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் பார்த்துக்கோ ப்ளீஸ், அன்பு இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, அன்பு தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் கஷ்டப்பட்டு அப்படியே யோசனை பண்ணிகிட்ருக்காங்க. கண்மணி நான் ரொம்ப குழப்பி விடுறேன், சீக்கிரமாகவே அவகிட்ட நான் ஐ லவ் யூ சொல்லணும் யோசிக்கிறாரு நம்ம அன்பு.